Hi all, welcome to SV Kitchenette. இன்னைக்கு என்னோட ரொம்ப ஹம்பிளான ட்ரைங்க I'm going to give a voice over for the first time. But the recipe is awesome. Let's see a super duper easy recipe of Manathakali Keera Tokku. Manathakali Keera is known for its health benefits, and we don't get the time to make it from scratch always. ஸோ கீரை கிடைக்கிறப்போ அதை நல்லா வாங்கி குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கீரையில் நிறைய 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 மண் இருக்கும். ஸோ பார்த்து நல்லா 2-3 times மேலே வாஷ் பண்ணுங்க. Drain the water and keep it aside. இன்னொரு சைடில் 4 to 5 green chilies, ஒரு 10 cloves of garlic, 10 small onions எடுத்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. Another side we are going to prepare the tamarind paste. ஒரு lemon size tamarind எடுத்துட்டு warm waterல soak பண்ணி வைங்க. After 5 minutes, strain the tamarind paste and keep it aside. இதுக்கப்புறம் take a pan, heat gingerly oil, only gingerly oil, add mustard, jeera, some hing or asafoetida and நல்லா அதை பொரிய விடுங்க. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த கார்லிக், கிரீன் சில்லிஸ் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஸ்மால் ஆனியனும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் டர்மரிக் அண்ட் 2 spoons ஆஃப் சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஆட் தோஸ் சாப்டு கீரை அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1 to 2 teaspoons ஆஃப் சால்ட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கூட ஆட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்ச அந்த டாமரிண்ட் எக்ஸ்ட்ராக்ட் அதையும் போட்டுட்டு நல்லா இந்த டாமரிண்ட் எக்ஸ்ட்ராக்ட்லயே கீரை நல்லா வெந்து வந்துடும். இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும், ஒரு 1/4 teaspoon or 1/2 teaspoon add jaggery powder. அதுக்கப்புறம் நல்லா சுண்ட வர 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 எப்போ ஆயில் செப்பரேட் ஆகுதோ அதுதாங்க எண்டு. நல்லா ஊர்கா மாதிரி நல்லா சுண்ட வர வரைக்கும் ஒரு 20 minutes நல்லா சிம்ல வச்சுட்டு transfer it into a bowl. That's it. A super healthy and yummy Manathakali Tokku ready. You can enjoy this with rice and other tiffin items. You can keep this for 3 weeks. Ana caution, you should have nalla na sonnala and sunda panirna neenga vechikalam. See you with another yummy and healthy recipe very soon. Until then, tata bye bye from Shruti Vignesh.